நாளைய ராசி பலன். வியாழன் 15 பிப்ரவரி 2024. மேஷம். பொதுப்பலன்கள். இன்று தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணப்படும். இன்றைய நாள் சாதகமாக அமைய உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷபம். பொதுப்பலன்கள். இன்று குறைந்த உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். என்றாலும் இசையை கேட்பது அல்லது திரைப்படங்களை பார்த்தல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுனம். பொதுப்பலன்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது. கடினமான உழைப்பின் மூலம் இன்று நீங்கள் உங்கள் இலட்சியங்களை அடைய முடியும். அதனால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கடகம். பொதுப்பலன்கள். இன்று சாதகமான மற்றும் நட்பலன்கள் கிடைக்கும் நாள். இலட்சியங்களை அமைத்துக் கொள்வது மற்றும் முறையான திட்டமிடல் இன்று நற்பலன்களை அளிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள். சிம்மம். பொதுப்பலன்கள். இன்றைய நாள் உங்கள் பொறுமையை சோதிக்கும் என்றாலும் சமநிலை மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடுகள் மூலம் இன்று நற்பலன்களை காண்பீர்கள். உங்கள் அன்றாட வேலைகளை ஒழுங்கமைத்தலும் பிரார்த்தனையும் உங்களுக்கு கை கொடுக்கும். கன்னி. பொதுப்பலன்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. வளைந்து கொடுத்து போகும் அணுகுமுறை மகிழ்ச்சியை உருவாக்கி தரும். அன்றாட செயல்களில் ஏற்படும் தாமதம் கவலைகளளிக்கும். துலாம். பொதுப்பலன்கள். இன்றைய நாள் ஏற்றத்தாழ்வின்றி சமமாக இருக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. இன்று பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். விருச்சிகம். பொதுப்பலன்கள். மிகுந்த திருப்தி அளிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாள். உங்கள் குறிக்கோள்களை அடைய செயலாற்ற வேண்டிய நாள். பிரார்த்தனை செய்வதற்கு உகந்த நாள். தனுசு. பொதுப்பலன்கள். குடும்ப விஷயங்கள் காரணமாக மனதில் கவலைகள் ஏற்படும். கவலைகளை விட்டுவிடுங்கள். விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. மகரம். பொதுப்பலன்கள். சொத்து சம்பந்தமாக குடும்பத்தில் சில பிரச்சினைகள் ஏற்படலாம். பெரியவர்களின் ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். சோர்வு நிலை காணப்படும். யோகா செய்வதன் மூலம் சோர்வு விலகி தெளிவு கிடைக்கும். மீனம். பொதுப்பலன்கள். இன்று மனச்சோர்வுடன் காணப்படுவீர்கள். அன்றாட செயல்களில் யதார்த்தமான அணுகுமுறை வேண்டும். ஏமாற்றங்களை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் தயாராக இருங்கள். நன்றி.